பூமாரி. அம்மா வாங்கம்மா. என்ன பூமாரி இங்க வந்து இப்படி தனியா நிக்கிற? காலையில சாப்பிட்டியா எப்படி? இல்லம்மா பசி அவ்வளவா இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் பூமாரி என்னாச்சு? எதுக்கு உனக்கு பசிக்கல? நேத்து நீ வந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒழுங்காவே வச்சு சாப்பிட மாட்டேங்கிறிய. ஏன் பூமாரி வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவர் தானே என்ன கொண்டு வந்து விட்டாரு. அப்புறம் என்னம்மா உன் மூஞ்சியே நேத்துல இருந்து சரியில்லையே. வீட்டுக்கு வந்தாலே குனிச்சு ஓடிட்டு வருவேன், நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சிரிப்பை காணோம், ஒரு சத்தத்தை காணோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சரி இப்ப ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? சும்மா இங்க செடியெல்லாம் இருந்துச்சுல, அதான் அப்படியே பார்த்து நின்னுட்டேன். வேற ஒண்ணும் இல்லையா? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடு சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது இருந்தா நானே சொல்ல மாட்டேனா? இல்லம்மா உன்னை இப்படியெல்லாம் பார்த்ததே கிடையாத, இன்னைக்கு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. சிரிப்பு கூட மூஞ்சில இல்லையே, அதான் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி எத்தனை நாளைக்கு இங்க இருப்ப? அது வந்து என்னாச்சு பூமாரி திடீர்னு வந்திருக்க? சும்மா தாம்மா வந்தேன். ஏன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? கல்யாணம் ஆகி போனா நான் அந்த வீட்லயே தான் இருக்கணுமா? இங்க வரவே கூடாதுன்னா சொல்றேன். அப்படி சொல்லுவேனா பூமாரி? நீ எப்பனாலும் இங்க வரலாம், ஆனா காரணத்தோட தானே வர முடியும். அங்க உன் அத்தை மட்டும் தனியா வீட்டு வேலையெல்லாம் பாப்பாங்கல்ல, நீ கூட மாட இருந்தா தானே நல்லா இருக்கும். அத்தை ஒன்னும் சொல்லல, என்ன போயிட்டு வந்தா சொன்னாங்க. அம்மா அம்மா என்னாச்சுமா இங்க வந்திருக்கீங்க? என்ன மலர், அம்மா என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, நீ எப்படி அடிச்சு விழுந்து ஓடி வர்ற? இல்ல பூமாரி, அம்மா உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். ஏன் மலரு உனக்கு என்னடி ஆச்சு? நேத்துல இருந்து பேய் எறிஞ்சவ மாதிரி இருந்துட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன அங்க போக விட மாட்டீங்க, இங்க போக விட மாட்டீங்க. நைட்டு கூட பூமாரி கூட நான் தூங்குறேன்னு சொன்னேன், அதுக்கும் விடல. அம்மா அந்த ரூம் நல்ல குளிரும்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் என் ரூம்லயே படுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏண்டி அவ ரூம்ல போய் படுத்தா என்னடி ஆச்சு? அவ மட்டும் தனியா தூங்குனாள்ல. ஒரு ரூம்ல குட்டி தூங்குறா, நான் தூங்குறேன், மொத்தமா எல்லாரும் ஒரு ரூம்ல தான் தூங்குறோம். அவ மட்டும் தனியா தூங்குறான்னு தானே அங்க போலான்ட்டு நின்னேன், அதுக்கும் விடல நீ. இப்ப என்ன விடாட்டி? மலர் ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன், நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிடுவேனோ, அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு. பூமாரி நீ வந்ததும் நல்லதா போச்சு. என்னாச்சுமா? இங்க பாரு பூமாரி, நல்ல இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள வருது, இவ ஒத்த கால நிக்கிறா வேணான்னுட்டு. அப்படியா? ஆமா பூமாரி, நீ அன்னைக்கு இருக்கையில தானே அந்த அக்கா வந்து சொன்னாங்க. நல்ல இடம் பாத்துக்கோ, எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப சம்மதம். உங்க அப்பா கிட்ட கூட கேட்டேன், அவருக்கு கூட நல்லா இஷ்டம். ஆனா மலர் தான் ஒத்த பிடிவாதமா இருக்கா, வேணவே வேணான்ட்டு. நீ அவகிட்ட சொல்லி அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு, அப்ப வாச்சு திருந்துறாளான்னு பாப்போம். ஒவ்வொருத்தங்களுக்கா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டின. ஒரு கழுதை தான் அவ இஷ்டத்துக்கு போயிட்டா, மத்த பராட்சியம் பேச்சு கேப்பீங்கள்ல. அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்முக பத்தி பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க. இல்லடி அவ பேசாம போயிட்டாள்ல, அம்மா ஒருத்தி இருக்கன்னு கூட தெரியாம. சரி விடு, அவளை பத்தி பேசி என்ன பண்ண? இந்த மலர் கிட்டயாவது சொல்லு, அவளை ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இப்ப என்னம்மா அவசரம்? இன்னும் ஒரு 2 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் மலரோட கல்யாணத்தை பத்தி பாத்துக்கிடலாம். ஏண்டி 2 மாசம் போறதுக்கு? வயசு ஆயிட்டே போகுது, அவளும் எவ்வளவு நாள் தான் வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பா? பிடிச்சி யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா தானே நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு என்ன, நான் பாரமாவா இருக்கேன்? நான் பேசாம ஒரு ஓரமா தானே இருக்கேன். ஏண்டி பாரமா இருந்தாதான் வேற வீட்டுக்கு போகணுமா? நான் என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு பாரமாவா இருந்தேன்? அம்மா நீங்க எதையும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற எண்ணமே கிடையாது. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களோட வாழ்க்கையே இந்த அசல்ல இருக்கு, இதுல வேற நான் வேற போய் கல்யாணம் பண்ணணுமா? யாரோட வாழ்க்கை எந்த அசல்ல இருக்கு? இடி சண்முக ஏதாவது கஷ்டப்படுறாளோ? அவளுக்கு என்ன, அவள்லாம் நல்லா தான் இருக்கா. அப்புறம் என்னடி, பூமாரிக்கும் சண்முக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு, அப்ப சண்மு எதுவும் கஷ்டப்படலன்னா பூமாரி கஷ்டப்படுறான்னு சொல்றியா? என்னம்மா பூமாரி இவன் என்ன பேசுறா? அம்மா அவ ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பா, நீங்க அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அந்த வீட்டுல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என் அத்தை, என் நாத்தனாரு, அவரு எல்லாருமே என்னை நல்லா பாத்துக்கிடுறாங்க. வீட்டுல கூட ஒரு வேலை கிடையாது, எல்லாமே வேலைக்காரவங்க தான் செய்வாங்க. நான் சாப்பிட்டா மட்டும் போதும், அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பத்தி நினைச்சு நீங்க கவலையே பட வேணாம். நீ இப்படி சொல்ற, இவன் என்னத்த சொல்றான்னு பேரு கல்யாணத்துக்கு? உன்னை பார்த்தாச்சு இவ கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லலாம்ல. நீ எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ற, அதை பார்த்து இவளுக்கு புத்தி வருதான்னு பாரு. சரிம்மா அவளுக்கு புத்தி வரும், இப்போதைக்கு இந்த பேச்சை விடுங்க. அவ எப்போ சரின்னு சொல்றாளோ அப்போ கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாடி, எத்தனை நாள் தான் இப்படி கருத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். எட்டி பூமாரி சாப்பிடவா? கொஞ்சம் பொறுக்கட்டும், அப்புறமா வர்றேன். எட்டி நீ முதல்ல கீழே வர்றியா இல்ல நான் வரவா மேல? வர்றம்மா, நீங்க போங்கம்மா. பூமாரி பேசாத மலர் என்கிட்ட. நீ எதுக்கு இப்படி ஷாக்காய் வந்து நின்னுட்டு எனக்கு நல்லா புரியுது. அம்மா உடல் எல்லாம் உனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் முக்கியம். நான் ஒண்ணு அம்மா கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் சரியா? என்ன வச்சு இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு நீ போறியா? என்ன பூமாரி என் மேல இப்படி கோவப்பட்டு இருக்க? ஆமா பின்ன கோவப்படாம என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு
அம்மா பத்தி தானே பெரிய கவலையா இருக்கு. என் வாழ்க்கை பத்தி ஏதாவது நீ கொஞ்சமா சிந்திச்சு பாத்தியா? அம்மா கிட்ட சொன்னாலாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்ட்டு. ஆனா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு தான் அங்க இருக்கணும்? இல்லை பூமாரி, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்போ நானே அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். எப்போ? நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா? என்ன பூமாரி இப்படியெல்லாம் பேசுற? இந்த வீட்டை விட்டு நீ எங்கே போவ? எங்கேயும் போவேன். எத்தனை அநாத ஆசிரமம் இருக்கு, அங்க போய் இருப்பேன். ஏய் லூசாடி, நீ என்ன பேச்சு பேசுற என்கிட்ட? அப்படிதான் என்னால பேச முடியும். என்ன பண்ண சொல்ற? என் மாமியார் வீட்டுல இனிமே என்னால போகவே முடியாது மலர். கூடிய சீக்கிரம் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அது நீ ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். இல்லை பூமாரி, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எப்படியாச்சும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம். அது நம்மளால கண்டிப்பா முடியும். ஏதாவது யோசிப்போம் பூமாரி. அதை விட்டுட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த போய் சொன்னோன்னு வை, அம்மாவுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டுனா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாவது என் நிலைமையில இருந்து புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, அப்ப இப்ப எப்படிதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர? அதுக்கும் ஒரு நேரம் இருக்கும், கண்டிப்பா முடிவு கொண்டு வரலாம். நீ இதை பத்தியே திங்க் பண்ணாத. நீ ஆபீஸ் போல? இல்ல பூமாரி, மைண்டே சரியில்லை. லூசா நீ? ஆபீஸ் கிளம்பு, அதுக்கப்புறம் அம்மா இதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல, அம்மா கிட்ட தலைவலின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால அம்மா எதுவும் பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம ஆபீஸ் லீவ் போட்டிருக்க? உங்க மேனேஜர் தான் தொட்ட தொண்ணூறு கத்துவாருன்னு சொல்லுவேன். இப்ப எப்படி லீவு தந்தாரு? ஆமா, லீவ் தந்துட்டாரு. நான் கேட்டதுனால லீவ் தந்திருக்காரு. அதெல்லாம் தூர விடு. ஆஃபீஸ் போகிறதுலாம் அதுக்கப்புறம். உன் பிரச்சனைக்கு என்ன முடிவு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் வேணா மாமா கிட்ட போய் பேசி பார்க்கட்டா? தயவு செஞ்சு வேண்டவே வேணாம். உனக்கும் அவருக்கும் ஏழாம் பொறுத்தோன்ட்டு நல்லா தெரியும். நீ போய் அவர்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் வேற என்னதான் பண்ண முடியும்? அம்மாவுக்கு தெரியக்கூடாது. எப்படின்னா இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும். அப்போ உன் வீட்டுக்காரர் இந்த பிரச்சனை தெரிஞ்சுதான் ஆகணும். அட்லீஸ்ட் உன் அத்தையாவது இந்த பிரச்சனையை பற்றி அவர்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லாத வர நல்லதுன்னு நினை. அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னாங்க எங்க அத்தைன்னு வை, பெரிய பிரச்சனையாயிடும். வேற என்ன பூமாரி பண்றது? இப்போ மண்டை கடுமையா குழம்புது. என்ன பண்ணான்னு நினைச்சு பாப்போம். இதுக்கு ஒரு முடிவு இருக்க தானே செய்யும். சே, பாவம் பூமாரி. யாருக்குமே இந்த ஒரு நிலைமை மட்டும் வரக்கூடாது. அவ மேல எந்த தப்புமே இல்லை. அவ பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தவும் இல்லை, பொய் சொல்லி யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. ஏதோ தப்பு நடந்துடுச்சு, அதனால அவ பலியாட ஆகக்கூடாது. அவ வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுக்கணும். அவர் எப்படியாச்சும் இவளை மன்னிச்சு ஏத்துக்கிடணும். அதே சமயம் இவ படிக்கலங்கிற உண்மையும் அவருக்கு தெரியணும். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரணும். பூமாரி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போ கல்யாண வாழ்க்கையும் அவளுக்கு கஷ்டமாயிடக்கூடாது. இப்போதான் நல்ல வாழ்க்கை வாழ்றான்ட்டு அவளை நினைச்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். சே, அது ஒரு மாசம் கூட நீடிக்கலையே. அம்மா என்ன பார்க்கலாம் என்கிட்ட பொய் சொல்றியான்னு கேட்குற மாதிரியே தோணுது. ஆனா இந்த மலரு அம்மா கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மண்டை அப்படியே பிக்சர்லாம் போல இருக்கு. சே, நான் கேட்டேனா இந்த கல்யாணத்தை? இல்லை நான் தான் பணக்கார வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேனா? எல்லாத்தையும் இவங்களா நடத்தி வச்சுட்டு இப்ப எல்லா பிரச்சனையும் நீ தான் சால்வ் பண்ணணும்ங்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்க தான் நடத்தி வச்சாங்க, அப்ப பிரச்சனையும் இவங்க தானே சால்வ் பண்ணணும். என் கல்யாண வாழ்க்கை எப்படி ஆகுதோங்கிறத பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா அவரோட வாழ்க்கை என்ன ஆகுதுக்கு மேல? அவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவரோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுமே. சே.